நெல்லை, திருவள்ளூர், நீலகிரி, தஞ்சை மாவட்டங்களுக்கு புதிய பொறுப்பாளர்களை நியமித்து திமுக அறிவித்துள்ளது. இது தொடர்பாக திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன் வெளியிட்டக்கூடிய அறிவிப்பில், நெல்லை மத்திய மாவட்ட பொறுப்பாளர் DPM மைதீன்கானுக்கு பதிலாக அப்துல் வஹாப் MLA நியமிக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டு அப்துல் வஹாபிடமிருந்து பதவி பறிக்கப்பட்டு மைதீன்கானுக்கு வழங்கப்பட்ட நிலையில் தற்போது மீண்டும் அந்த பொறுப்பில் அப்துல் வஹாப் நியமிக்கப்பட்டிருக்கிறார். அதேபோல திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட செயலராக இருந்த கோவிந்தராஜன் MLA விடுவிக்கப்பட்டு அவருக்கு பதிலாக ரமேஷ்ராஜ் பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டுள்ளார். தஞ்சை தெற்கு மாவட்ட செயலாளர் அண்ணாதுரை MLA விடுவிக்கப்பட்டு அவருக்கு பதிலாக பழனிவேல் என்பவர் பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். அதேபோல நீலகிரி மாவட்ட செயலாளர் முபாரக் நீக்கப்பட்டு அவருக்கு பதிலாக KM ராஜீவ் மாவட்ட பொறுப்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ளார். கட்சியின் நிர்வாக வசதிக்காக இந்த மாற்றம் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் ஏற்கனவே தேர்ந்தெடுக்கப்பட்ட மாவட்ட நிர்வாகிகள் இவர்களுடன் இணைந்து பணியாற்ற வேண்டும் என்றும் திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன் உத்தரவிட்டுள்ளார். காதலர் தினத்தை முன்னிட்டு கொடைக்கானலில் அதிகளவு சாகுபடி செய்யப்பட்ட கொய் மலர்கள் வெளியூர் மற்றும் வெளிமாநிலங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டன. கடந்த சில நாட்களுக்கு முன்வரை 10 பூக்கள் கொண்ட ஒரு பூங்கொத்து 100 ரூபாயாக இருந்த நிலையில் காதலர் தினம் காரணமாக ஒரு பூங்கொத்து 200 ரூபாய் என்ற விலைக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டதாக கொடைக்கானல் நர்சரி பராமரிப்பாளர்கள் தெரிவித்தனர். அதே நேரத்தில் தூத்துக்குடி மாவட்டத்தில் ரோசாப்பூ ஒரு கட்டு 500 ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுகிறது. தூத்துக்குடி பூச்சந்தைக்கு உதகை, கொடைக்கானல், ஓசூர், பெங்களூரு உள்ளிட்ட பகுதிகளில் ரோஜா பூக்கள் வந்துள்ளன. வழக்கமாக ஒரு கட்டு 250 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படும் நிலையில் காதலர் தினத்தால் விலை இரட்டிப்பாகியுள்ளது. 15 ரூபாய்க்கு வழக்கமாக ரோஸ் வைப்போம். இப்போ உலக அளவில் அது கொண்டாடுறதுனால 30 ரூபா ரோஸ் வித்துட்டு இருக்கு. ஆன்லைன்லேயும் ஆர்டர்கள் நிறைய வந்திருக்கிறதுனால எங்களுக்கு வியாபாரம் நல்லா இருக்கு. இதேபோல் சென்னை கோயம்பேடு சந்தையில் ரோஜா பூக்கள் விலை 2 மடங்காக உயர்ந்துள்ளது. 20 பூக்கள் கொண்ட ஒரு கட்டு தாஜ்மஹால் ரக ரோஜா 350 முதல் 450 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. வழக்கமான நாட்களில் 5 முதல் 7 டன் வரை ரோஜா பூக்கள் கொண்டு வரப்படும் நிலையில் காதலர் தினத்தை முன்னிட்டு 15 டன் ரோஜா பூக்கள் கொண்டு வரப்பட்டுள்ளன. காதலர் தினத்தை முன்னிட்டு நீலகிரி மாவட்டம் உதகையில் சாக்லேட் நிறுவனம் ஒன்று விற்பனைக்காக வைக்கப்பட்டுள்ள சாக்லேட் காட்சிகள் தான் இவை. உதகை டவுனில் இயங்கி வரும் சாக்லேட் நிறுவனம் ஒன்று காதலர் தினத்தை முன்னிட்டு 30 கிராமிலிருந்து 500 கிராம் வரை இதயம் உள்ளிட்ட பல்வேறு வடிவங்களில் சாக்லேட்டுகளை விற்பனைக்கு வைத்துள்ளது. இது அனைவரிடமும் நல்ல வரவேற்பை பெற்றுள்ள நிலையில் உள்ளூர் மட்டுமின்றி வெளிநாடுகளில் இருந்தும் சாக்லேட்டுகளை வாங்க காதலர்கள் ஆர்வம் காட்டி வருவதாக விற்பனையாளர் கூறுகிறார். டைரெக்டாக வர்றவங்க நேரில் பார்த்து வாங்குறாங்க. ப்ளஸ் ஆன்லைனில் அவங்க கேட்குற ஷேப்ஸ் எல்லாமே கஸ்டமைஸ்ட் பண்ணி கொடுக்கறதுனால ஆன்லைனில் ஆர்டர்ஸ் நல்லா இருக்குது. குளோபலாக பார்க்குறப்போ வேலண்டைன் டேக்கு சாக்லேட் நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்குது. காதலர் தினத்தன்று காதலர்கள் ரோஜா மலரையும் வாழ்த்தட்டையும் வழங்கி அன்பை பரிமாறி வந்த நிலையில் தற்போது சாக்லேட்டில் காதலர்களின் பெயர், கவிதைகள் உள்ளிட்டவை பொறிக்கப்பட்டு விற்பனை செய்யப்படுவது வரவேற்பை பெற்றுள்ளது. செய்திகளை தொடர்ந்து பார்க்கலாம், இடைவேளைக்கு பிறகு. திமுகவில் கட்சி ரீதியாக புதிதாக 4 மாவட்டங்கள் உருவாக்கப்பட்டு புதிய பொறுப்பாளர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். அதன்படி மேலூர், சோழவந்தான், மதுரை கிழக்கு, மதுரை மேற்கு உள்ளிட்ட சட்டமன்ற தொகுதிகள் அடங்கிய மதுரை வடக்கு மாவட்ட பொறுப்பாளராக அமைச்சர் மூர்த்தி நியமிக்கப்பட்டுள்ளார். மதுரை வடக்கு, மத்திய மற்றும் தெற்கு சட்டமன்ற தொகுதிகள் மதுரை மாநகராக வரையறுக்கப்பட்டு தளபதி பொறுப்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ளார். இதேபோல ஈரோடு தெற்கு மாவட்ட பொறுப்பாளராக அமைச்சர் முத்துசாமியும், ஈரோடு வடக்கு மற்றும் மத்திய மாவட்ட பொறுப்பாளர்களாக முறையே நல்லசிவம் மற்றும் தோப்பு வெங்கடாச்சலம் ஆகியோர் நியமிக்கப்பட்டுள்ளனர். திருப்பூர் மேற்கு மாவட்ட பொறுப்பாளராக அமைச்சர் மூபே சுவாமிநாதன் அறிவிக்கப்பட்டுள்ளார். அதேபோல திருப்பூர் கிழக்கு, வடக்கு மற்றும் தெற்கு மாவட்ட பொறுப்பாளர்களாக செல்வராஜ், தினேஷ்குமார், பத்மநாபன் ஆகியோர் அறிவிக்கப்பட்டுள்ளனர். விழுப்புரம் வடக்கு மாவட்ட பொறுப்பாளராக முன்னாள் அமைச்சர் செஞ்சி மஸ்தானுக்கு மீண்டும் வாய்ப்பளிக்கப்பட்டுள்ளது. தெற்கு மாவட்டத்திற்கு கௌதம சிகாமணி மற்றும் விழுப்புரம் மத்திய மாவட்ட பொறுப்பாளராக R. லட்சுமணனை நியமித்து திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன் அறிவிப்பு வெளியிட்டுள்ளார். நெல்லை, திருவள்ளூர், நீலகிரி, தஞ்சை மாவட்டங்களுக்கு புதிய பொறுப்பாளர்களை நியமித்து திமுக அறிவித்துள்ளது. இது தொடர்பாக திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன் வெளியிட்டக்கூடிய அறிவிப்பில், நெல்லை மத்திய மாவட்ட பொறுப்பாளர் DPM மைதீன்கான்